விவோ Y31 Pro 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலரு, மோச்சோ ப்ரௌனு, அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரீம் ஒயிட்னு ஒரு கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. மொத்தம் 2 வேரியன்ட். 8GB 128 வேணா 19000 ரூபா, 8GB 256 வேணா உங்களுக்கு வந்து 21000 ரூபா. சரிங்களா? இங்க Y31ல 256GB ஸ்டோரேஜ் கிடையாது. ப்ரோ சீரிஸ்ல மட்டும் தான் 256 ஸ்டோரேஜ் இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதே 31 வாங்கினீங்கன்னா IP68, 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டவுன் கிரேட் தான். இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாவே உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கேபிள் எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தனியாக நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இதில் வந்து சிப் செட்னு பார்க்கும்போது Dimensity 7300 4nm கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. Y31ல Snapdragon, 31 Proல MediaTek Dimensity கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு Android 15 அப்டேட் கிடைச்சிரும். ப்ராப்பரான அப்டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி 50, 4K 30fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 31 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரால 1080p தான் எடுக்க முடியும். ப்ரோ சீரிஸ் வாங்கினீங்க நீங்க 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரிங் LED ஃபிளாஷும் இருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரிங் LED ஃபிளாஷும் இருக்கு. அது மாதிரி இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்க 1080p 30fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து LCD தான். கீழே போட்டாலும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபோன் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 208 கிராம் இருக்கு. ஓரளவுக்கு வெயிட்டான ஃபோன் தான். இந்த மோட்டோ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி இருக்கும். கையில் பிடிச்சிருக்க ஃபீலே இருக்காது. அதெல்லாம் ஒரு 170 கிராம் தான் இருக்கும். 170, 168 இருக்கும். ஆனால் விவோ வந்து 200 கிராமுக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபோன் பிடிச்சிருக்க ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கே கொஞ்சம் வெயிட் ஃபீல் இருக்குது 208 கிராமு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத்னு பார்க்கும்போது 5.4 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். சைடு ஃபிங்கர் பிரிண்டோட தான் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் Y31 Pro வந்து நம்ம கடையில் நிறைய ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கடையில் வாங்கின எல்லாருமே ஹாப்பியாக தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. நல்ல ஃபோன் தான். இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தளபதி மொபைல்ஸில் இந்த ஃபோன் வந்து அவைலபிள் தான். தீபாவளிக்கு அப்புறம் தான் இந்த ஃபோனே வந்து சேல்ஸ்க்கு வந்துச்சு. Y31, 31 Pro. இப்போ கரண்ட்ல விவோவில் 15000 மேலே இந்த 2 மாடல் தான் இருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க.